இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் வந்து அந்த பிரெஸ்ட் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர். நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1½ டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1½ டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாம் போட்டு ரஃப்பாக சும்மா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனை. இந்த அளவுக்கு சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். இது கூடவே ஒரு ஹோல் எக்கை வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையுமே சேர்த்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி இந்த மசாலா பொருட்கள் வந்து எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி சூப்பராக பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வந்து இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் வெளியே வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருந்தது. நல்லா மேரினேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நல்லா ஊறிட்டு இதை ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நிறையவே தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக இதில் வந்து போடுங்க. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும். நீங்கள் சிக்கன் வந்து எப்போ பொரிச்சாலும் சரி, நம்ம வந்து பீஸை வந்து உள்ளே போடும் போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு ஒவ்வொரு பீஸாக இப்போவே தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் பிரித்து விடலைன்னா எல்லாமே ஒன்றோடு சேர்ந்து ஒன்று ஒட்டிடும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு பிரிக்கும் போது கொஞ்சம் பிஞ்ச மாதிரி ஃபீலாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சிரும் பார்த்துக்கோங்க அங்கங்கே. அதனால் இப்போவே தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. சிக்கன் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை வந்து நல்லா எண்ணெயெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பீஸையும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். டிராகன் சாஸ் செய்ய வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு விரல் சைஸ் இஞ்சியையும் ஒரு 4-5 பல் பூண்டையும் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே கேப்சிகம் வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தில் பாதி சேர்த்தா போதும். இப்போ ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தை வந்து அந்த கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. மக்களை இந்த சாஸ் வந்து ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி இது ரெண்டையும் நல்லா போட்டு சாட்டை பண்ணிடுங்க. இது கூடவே வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்ச வத்தல், இதை வந்து நீள்வாக்கில் ஒரு 3 வத்தல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிட்ஸுக்கு செய்கிறதா இருந்தால் உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா சாட்டை பண்ணிடுங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் டக்கு டக்குன்னு கிண்டி விட்டுட்டு இப்போ இது கூட இந்த பெல் பெப்பர்ஸ் இந்த குடமிளகா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணிடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிடுங்க. இப்போ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸு, டொமேட்டோ கெச்சப், அப்புறம் வந்து சோயா சாஸ், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்ரு வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணால் போதும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா சாட்டை பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணால் போதும். நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் இந்த உப்பு வந்து இந்த வெங்காயம், இந்த குடமிளகாய் இதுக்கு மட்டும்தான். அதனால இவ்வளோ ஆட் பண்ணால் போதும். இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் இந்த சாஸும் இந்த சிக்கனும் நல்லா பைண்ட் ஆகி நல்லா இந்த ஜூஸியான ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். சூப்பரான அருமையான ஸ்பைசியான டிராகன் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இது பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்தது மக்களே. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதை இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லியில போட்டுக்கோங்க. மல்லியில இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இதில் 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக அந்த வெள்ளை எள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்லாம் அதை போட்டு தான் கடைசியாக கார்னிஷ் பண்ணுவாங்க. அந்த வெள்ளை எள்ளை இது மேலே அப்படியே தூவி கார்னிஷ் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். டிராகன் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு
இந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்க இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா, டேஸ்ட் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். சூப்பரான ரெசிபிய நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். டிராகன் சிக்கன் பிடிச்சதுன்னா ஒரு லைக்க போட்டுருங்க.